தான் வளர்க்கும் பூனை மீது ஏகமாக கோபம். ஏனென்றால் அதுக்கு பாலும் சோறும் என்றெல்லாம் கொடுத்து தடவி கொடுத்து எல்லாமே பார்த்தும் அந்த பூனையின் நன்றி கடன் அது நன்றி கடன் உணராமல் இருக்கின்றது என்று. என்னவென்றால் அந்த வீட்டில் இருக்கின்ற எலிகளை பிடிக்கவில்லை. ஒரு எலி ஒன்று ஓடித்திரிகிறது, அதை பிடிக்கவில்லை என்று பூனை மீது அந்த எசமானுக்கு சரியான கோபம். என்னை பிடித்துப்பார் என்று சவால் விடுவதைப் போல அங்கே எங்கே ஓடி ஒளிகிறதே என்று பூனைக்கும் கோபம். அந்த எலியை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று பூனை காத்திருக்கின்றது. எலியும் வருகின்றது, ஆனால் பயந்து ஓடவில்லை. என் இனிய எதிரியே, உன் முன்னால் நான் நிற்கின்றேன், என்னை பிடிப்பாக்கலாம் என்பதைப் போல அது முறைத்தபடி நின்றது. என்ன தைரியம் என்று பூனை முறைத்தது. அதை பார்த்த எலி, உனக்கு உணவாக நான் தயார், ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு பந்தயம். நான் எலி, நீ பூனை, நமக்குள் ஒரு சின்ன ஓட்ட பந்தயம் என்றது. அதை கேட்டு பூனை சிரித்தது. பந்தயமா? சரி, சரிக்கு சரியான சோடி, நீ இல்லையே அதற்கு என்று அது சொன்னது. இந்த கதையெல்லாம் வேண்டாம், இருவரும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஓடுவோம். நான் வெற்றி பெற்றால் இந்த வீட்டில் சுதந்திரமாக ஓட நீ என்னை அனுமதிக்க வேண்டும். நான் தோற்றால் உனக்கு உணவாக ஆக நான் தயார். சரி, இந்த பந்தயம் நன்றாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு அங்கே பூனை அந்த பந்தயத்துக்கு தயாராகின்றது. பந்தயம் ஆரம்பிக்கின்றது. இருவரும் ஓட ஆரம்பிக்கின்றார்கள். பந்தயத்தில் எலி வெற்றி பெறுகின்றது. எப்படி என்று அந்த பூனை கேட்கின்றது கோபத்தில். அப்பொழுது எலி சொன்னது, நீயோ என் உடலில் இருக்கும் சதைக்காக வேகமாக ஓடினாய், ஆனால் நானோ இந்த உடலில் இருக்கும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உன்னை விட வேகமாக ஓடினேன். ஏனென்றால் இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு வாழ எனக்கு ஆசை என்று. இந்த இடத்தில் பந்தயங்கள், ஒப்பந்தங்கள் எவையும் வேலைக்காகாது. மனிதர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரையாவதும் எண்கள் விதியா என்று மீண்டும் பூனைகள் போல் இருந்த தமிழினம் எழுந்து போராடிய பொழுதுதான் புலியானோம் என்று மாதட்டி நாங்கள் சொல்கின்ற அளவுக்கு எங்களுக்கு முகவரி கொடுத்தவர்களை நெஞ்சில் நினைக்கின்றோம். மே மாதம் எங்களுக்குள் பல செய்திகளை சொல்லும் உறவுகளுடைய உணர்வுகளையும் எடுத்து வருகின்ற காற்றை பொழுதில் நாங்கள் இப்பொழுது முதல் பேசுவோம் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். காத்திருந்து இணைந்து கொள்கின்ற முதல் நேரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வாகிசன். வணக்கம். நலமா இருக்கு? நலமாக இருக்கிறோம். நீங்க நலந்தானே? நான் நலமா இருக்கேன். என் கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் எந்த கோணத்துல நான் யோசிச்ச விதத்துல சொல்றேன் அப்படின்னா, இப்ப அந்த பொது தேர்தல்ல ஒரு ஆளை நிப்பாட்டுறது இதுல என்னன்னு சொன்னா, எந்த பார்வை நான் அதுல தவறா இருக்கலாம், மற்றவைக்கு அது தவறா இருக்கலாம், சரியா இருக்கலாம். அதை தாண்டி நான் என்னுடைய சுய பார்வையை மதிப்பு. இதுல நாங்க ஒரு ஆளை நியமிக்க, இப்ப கட்சிகள், சில கட்சிகள் ரெண்டு கட்சி ஒத்து வரையில நினைக்கிறேன். அது கூடிய வேண்டிய காரணம் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனாலும் நாங்க முதல் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்து இந்த யுத்த முடிவுக்கு பின்னதாக எங்களுக்கு எதிராக எங்களை நேர களமுனையில எங்களை கொன்று குவித்த படைத்தளபதி சரத் பொன்சேகா மார்ஷல் அவரை நாங்க வெற்றி பெற செய்தாங்க. ஏன்னா எங்களோட நோக்கம் எதிரியை தோக்கடிக்கப்படும்ன்ற நோக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனா எதிரியை அந்த இடத்துல வென்றதும் இன்னொரு சிங்களம் தான். அந்த இடத்துல இப்ப நாங்க எங்களுக்கு தொடர்ந்து இப்படியான சிக்கல் இருக்கு. இப்ப சிங்கள தேசம் என்ன ஒரு செய்தியை சொல்லுதுன்னா, ரணில் தான் சிங்கள தமிழர்களுக்கான மனதில் கொள்ளை கொண்ட ஜனாதிபதி என்று சொன்ன மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் சிங்களத்துல இப்ப போட்டியிடக்கூடிய ஜனாதிபதிக்கு போட்டியிடக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய சஜித்தா இருக்கலாம், ஜேவிபியை சேர்ந்தவா இருக்கலாம், எல்லாருமே தாங்க தான் உங்களை பெற்று தருவோம், நாங்க உங்களுக்கு அதை பெற்று தரோம், காணிப்புரி உரிமையை பெற்று தரோம்னு சொல்லி எல்லாருமே அவர்கிட்ட சொல்லலாம். இது தேர்தலுக்காக சொல்ற வார்த்தைகள் தான். இது உண்மை என்று நாங்க நினைச்சு முட்டாள்தனமாக இந்த காலங்கள் முடிஞ்சது. ஆனாலும் எங்களுக்கு நாங்க தேசிய தலைவற்ற வழிகாட்டல்ல நாங்க நிக்க அந்த ஒரு செயற்பாடை நாங்க செய்தோம் என்று சொன்னா அதுக்கு எங்களுக்கு பின்னுக்கு ஒரு பலம் இருக்குது. இப்ப அந்த பலம் எங்களுக்கு ஆரண்டே இல்லாம ஒரு பலமா இருக்கலாம். அந்த நேரத்துல நாங்க எங்களுக்கு ஏதோ கிடைக்க போகுது, இதால நாங்க வெற்றி பெற போறோம்ன்றது 100க்கு 100% இல்ல. நாங்க தோல்விதான். ஆனா இந்த தோல்வியை கூடி நாங்க ஒரு வெற்றியா மாத்தலாம் அப்படின்னு சொன்னா எங்கட தமிழர்கள் ஒன்றுபட்ட தமிழர்கள் ஒரு அபிலாஷை எல்லாத்தையும் அந்த தேர்தல் வரப்புரையில கூடி அந்த அரசு இப்ப யார் வரப்போயிடுமோ அதை வைக்கலாம். எங்கட அபிலாஷைகளே அவன் தேர்தல் பிரச்சாரமா செய்யலாம்.
எங்கட சுய நிர்ணய உரிமையை பிரச்சாரமா செய்யலாம். அதுகளை செய்ய அதன் மூலம் அது தேர்தல் பிரச்சாரத்தை கூடிய சர்வதேசம் பார்த்து கொண்டு இருக்கும், என்ன கருத்தை வச்சு பிரச்சாரம் செய்யறவன். அதன் மூலம் அந்த தமிழர் ஒரு ஆள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தமிழர் வெற்றி பெறாருன்னு சொல்லிக்க சர்வதேசம் கூடிய ஓரளவுக்கு நாங்க என்னன்னு சொல்றோம், தேர்தல்ல போட்டியிடாம இப்ப எங்களுக்கான இனத்துக்கான தமிழர்களுக்கான ஒரு தேர்தலை நாங்க கேட்டோம். அந்த போட்டி இல்லாமலேயே தமிழ் மக்கள் எல்லாருமே ஒரு ஏகோபித்த கருத்தை சுயநிர்ணய உரிமையோட போட்டியிட்ட ஒரு தமிழ் தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு அது பெரிய வெற்றியா தான் இருக்கும் எந்த கருத்தின்படி. அதை விட சிங்கள மக்கள் சிலர் போடலாம், போட்டால் வரவேற்பு என்ன சொல்ல கிடைச்சா சந்தோஷம், இல்லாட்டி அது கூட தேவையில்லை. ஏன்னா எங்களை தமிழர் ஒற்றுமையா வாக்களிச்சாலே எங்களுக்கு போதும். இதுல ஏன்னு சொன்னா எப்ப ஒரு வாய்க்கு எப்படி மற்றொரு மெய்ப்பொருள் காண்பாரு இந்த மாதிரி இப்ப இந்த தமிழ் ஒரு தலைவரை நாங்க முன்னிறுத்த போறோம் என்று சொல்லி சில கட்சிகள் ஒப்புக்கொண்டு உடன்பட்டு வந்தவுடனே அங்க சிங்கள தேசம் கடுமையான கரிசன காட்டுதல்கள் மத்தியில. அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் அந்த இலங்கை அரசாங்கத்துக்கு கைக்கூலிகளா இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் அவையெல்லாம் சொல்லவே உங்களுக்கு தேவையில்லையே, அதுக்குள்ள தேசிய தலைவர்கிட்ட பேர் ஒரு ஆள் உச்சரிக்கிறார், மிக நகைச்சுவையா இருக்கு. அவர் உச்சரிக்கிறதுக்கான ஆளே இல்லை, அவர் கூடிய அதை உச்சரிக்க அப்படி எவ்வளவு அப்படியான செயற்பாடு எதிர்க்கிறார்கள் சொல்லுவோம். சுமந்திரன் எதிர்க்கிறார், நான் மனதார நம்பிக்கை விசுவாசமா உணர்வுபூர்வமா ஒரு ஆதரிக்கிற ஒரு கட்சியை நான் பேர் சொல்ல விரும்பவன், பேர் சொல்ல அவை தங்களோட கொள்கை அப்படி இருக்கானபடியா ஒண்ணு செய்ய முடியாம இருக்கணும், அது கூடி காலத்துல கரையலாம். ஆனா டக்ளஸ் வந்தாவோ சுமந்திரன் இதை பற்றி கதைக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை. அவையே சொல்ல இல்ல எங்கட கட்சி நாங்க சொல்ற ஆட்கள் ஆதரிங்கோண்டா மக்களை எப்பயுமே மடம் மாற்றம் செய்யப்படுற செயற்பாடுதான் சிங்கள தேசம் செய்ய போகும். இதுக்குள்ள நாங்க திருப்பி ஒவ்வொரு இப்ப பவுனியாவில் போன கிழமை நடந்திருக்கு, ஒரு இந்த கிழமை நினைக்கிறேன் அந்த கலந்துரையாடல் நிறைய பொதுமக்கள் பொது ஆர்வலர்கள் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் கலந்து போட்டிருக்காங்க. இது கூடிய எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த வார தமிழ் தலைவர்களால் ஜனாதிபதியா போட்டியிடும் அவர் சிங்கள மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேணும், மலைய மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்ய வேணும். பிரச்சாரம் செய்ய வேண்டிய எங்கட கடமை, அதுக்காக காசு பணம் தேவைதான், அதுக்காக இப்படி ஒரு வெளிநாட்டு உதவி தேவைதான் சொல்றது. அதை கூடி நகைச்சுவையா பேசுறதோ இதாலதான் அதை செய்யணும் என்று சொல்றதோ எல்லாத்துக்குமே ஒரு கதை நாங்க சொல்லிக் கொண்டிருப்போம். எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. ஏன்னு சொன்னா எங்களுக்கான தலைமை மௌனிச்ச காலத்துல நாங்க எதையுமே நாங்க தனியார் ஒரு ஆளா போட்டிக்கிட்டு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில நிக்கிறோம். அப்ப ஏதோ ஒன்று 5-6 கட்சி ஒத்து வரைக்க 100 விதங்களுக்கு சான்ஸ் இல்லாட்டியுமே ஏதோ போறதுதான் நல்லதா இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப இலங்கையில யாழ் மாவட்டத்துல தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் ஜோதிகளை குறி வச்சு சிங்கள தேசம் போலீஸ் ஆர்மி எல்லாமே சேர்ந்து போதை பொருளை கொடுத்து இந்த பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல பாருங்க தாய் ஒரு மகன் களத்தை நெரிச்சு சாக்குண்ட சம்பவம் சுண்ணாம்பகுதியில எவ்வளவு மனவேதியார் எப்படி எத்தனை நடக்கு போதை பொருளால. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த மாட்டோம். எங்களுக்கான ஏதோ ஒரு அதிகாரம் பரந்துபட்ட ஒரு அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இப்ப இந்த தேர்தல் மூலம் நாங்க ஒரு தமிழரை வச்சு மட்டும் சொன்னோம், அதுக்கு அதால எங்களுக்கு சர்வதேசம் மூலம் நல்ல பிரயோசனம் கிடைக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இணைப்பை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் வாயிசன். ஒரு வெற்றி என்ற ஒரு பாசிட்டிவான நேர்மறையான சிந்தனையை விட்டு நேர்மறையான சிந்தனையோட சேர்ப்போம், எதிர்மறையான சிந்தனையை தவிர்த்து நேர்மறையான சிந்தனையோட பயணிப்போம், வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி. நன்றி. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் பதனி. வணக்கம் புனிதா. ஆமா, என்ன கேட்டால் பதனி, அன்றைக்கு சுமந்திரன் கூறின ஒரு கருத்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் உண்டு. நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், இலங்கை அரசாங்கத்துல எங்கட இன அழிப்புக்கான எந்த ஒரு நீதியான நியாயமான தீர்வும் கிடைக்காது, உலக பொறிமுறை எங்களுக்கு எப்போதுமே சரிவராது, சர்வதேச விசாரணை தான் எங்களுக்கு தேவையாண்டக்குள்ள அப்படியெல்லாம் இல்ல. இப்ப இருக்கிற 2 கேட்டால் காணா போனவே இல்லைங்க, அவை இருக்கணுமா, அதை அரசாங்கம் இப்ப சொல்லணுமா? அந்த அரசாங்கத்துக்கு தானே நீங்க சர்வதேசம் வரை ஐநா வரையும் போய் காப்பாத்தி கோடியாக வேண்டி இன்றைக்கு கோடிச்சோர் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கீங்க. செய்து கொண்டு என்ன தமிழன் அந்த அளவுக்கு என்ன கேவலமான ஒன்றை வச்சுக்கொண்டா இருக்கிறீங்க? வேற சட்டத்திறனியை உருவாக்குற யாழ்ப்பாணத்து கதைக்கு அவர் இப்ப நல்லா சேரு சட்டத்திறனிகள் எல்லாம் உருவாங்க. சட்டத்திறனி வந்து இவரை மாதிரி தான் இருப்பின வந்து சுமந்திரன் அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு என்ன சொல்ற மோசமான ஒரு கிருமி, விஷக்கிருமி. அந்த கிருமி நாளைக்கு இளையவரை படிப்பிச்சு சட்டத்திறனி ஆகினா இதை விட மோசமா இல்ல வருங்காலத்துல நடக்க போகுது. ஏன்னா இப்பவே 95% தமிழக கதையை முடிச்சாச்சு. மிச்சம் வாங்கின 5-10 தப்பி இருக்கிறது, அதுல நாளைக்கு 10 விடத்தின அதுல மிச்சத்தை அடிச்சோட அழிக்கலாம்.
இன்றைக்கு வதனி எங்கட இளைய சமுதாயம் சாயத்திலாகட்டும் இங்காகட்டும் மிக ஒரு மோசமான அழிவு பாதையில போய்கொண்டிருக்கு. சாயத்துல அன்றைக்கு மூதூருக்கு ஒரு 3 நாளைக்கு காட்சி சௌரன் கொஞ்சம் அந்த சமூகம் சார்ந்து கொஞ்சம் மும்முரமா தீவிரமா செயல்படக்கூடியவர். அவருக்கு கூட உயிர் அச்சுறுத்தல். அவற்றை மனுவுக்கு கூட இப்ப 2 வாரங்களுக்கு முதல் அவரை கூட வம்பு கிழித்து இவர் போய் பிரச்சனைப்பட்ட இடத்துல வெட்டி இருக்கிறாங்க, எறிஞ்சிருக்கிறாங்க வாழால. இவர் ஓடி போய் வயலுக்கு அவருக்கு படுத்துட்டு இது ஒரு சொட்டு ஒரு சிறு வித்தியாசத்துல அந்த மகன் தப்பி இருக்கு. நான் சொன்ன தம்பி கவனம் அவரை முதல் நீங்கள் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. முதல் 7 கட்டம் அந்த திருவண்ணாமலையில ஒரு ஆவா குழு என்ற ஒரு குழு இருக்கு. அவர் துபாயில இருக்க ஒரு இளைஞர் தான் இயக்குறேன். அந்த ஆவா குழுவில் இருக்கிற பொடியில எல்லாம் 18, 19, 20 வயசு சின்ன 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 பொடிகள் போதை அங்க இருக்கிற சட்டவிரோதமான போதை வியாபாரங்கள், கசிப்புகள், இந்த வால்வெட்டு இதுகளை எல்லாம் இந்த சகோதரன் எடுத்து காவல்துறைக்கு சொன்ன போது காவல்துறை அந்த இவங்களோட விவரங்கள் எல்லாம் கொடுத்தோன்னா அந்த விவரத்தை அதை கொண்டு போய் யார் எங்களை பிடிச்சி தந்தான்னு கேட்டா இன்னார்தான் அவருடைய பேரை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதால அவருக்கு கொலை அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல். அப்பதான் சொன்னா தம்பி இது உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, இது பெரிய ஆபத்துல போய் முடியும், நீங்கள் இதை கொஞ்சம் விலகிடும் போது. அப்போ ஒரு போலீஸ் வந்து கேட்க போலீஸ் அவர் பேசி இருக்கு. உங்களுக்கு நாங்கள் நடக்கிற சமூக தீர்வுகள் இளையோட சீரழிவு போதை அதுகளை நாங்கள் சொல்லி தந்தால் வாழ்பட்டதுகளை சொல்லி தந்தால் நீங்கள் போய் அவங்களுக்கு எங்களை வெட்டுறதுக்கு நிக்கிறாங்க. அவருக்கு முஸ்லீமால பிரச்சனை, இப்ப எங்க ஆவாகுழுவால பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. முஸ்லீம்களுக்கு எல்லாம் அவர் கொஞ்சம் இதாத்தான் நாங்க அந்த சமூக கலாச்சார சீரோடு இந்த பொம்பையில சீரழிக்கிற இந்த விஷயங்கள் அவர் கொஞ்சம் கடுமையா தான் நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடுகள். இப்ப அண்மையில ஒரு காவல்துறை சொன்னா தம்பி நீங்களும் எப்படி ஒதுங்கி இருக்க கூடாது என்று கேட்டா அந்த திருத்தோர்மெண்டா வெளியோரும் நீங்களும் பெறுவாங்க. இது உச்சகட்டமா பிரச்சனை போனதால அவர் அண்டைக்கு காவல்துறைக்கு போய் விஷயங்களை கதைச்சு பெரியவரோட மிக முக்கியமான பெரியவரோட போலீஸ்காரனோட கதைச்சு கூட்டம் போட்டு இவையில கதை பேரண்டைக்கு கைது செய்திருக்கு என்று கேட்டா அப்ப தான் சொன்னதான் உங்களுக்கு இது நேரடியாக அந்த புடிற காட்சி தான். நீங்கள் உங்களுக்கு விளங்க இல்லை, நீங்கள் எங்க போறீங்க என்ன செய்யறது, உங்களோட வயசு என்ன, இங்க படிக்க இல்லை, உங்களுக்கு ஒரு சொந்தமா இல்லை. இந்த போதை அவன் எங்களை அழிக்கிறதுக்கு போதையை தர அந்த போதையை வண்டி குடிச்சு கொண்டு நீங்கள் கத்திவால் கொண்டு வெட்டி கொண்டு இருக்கீங்க. நாளைக்கு கூட பாக்கி எங்க போய் முடியும்? விளங்குவா உங்களுக்கு கண்டா மண்டைய ஆட்டுறாங்களா? நீங்க இதுல விட்டு வழிய வாங்க வந்து உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு வாழ்றதுக்கு, அதுகளை பாருங்க சொல்லி. என்னோட அன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு மகன் தாயை கொலை செய்திருக்கார். அது போதை பிரச்சனையா விளையாட்டால மென்டலாகி பிரச்சனையான்னு தெரியல. இப்ப அங்கேயும் இங்கேயும் இல்லையோ தொழில்நுட்பம் வளர்ந்து நல்ல விஷயம் வந்தா அது நல்லது வந்து இன்றைக்கு இளைய சமுதாயம் எல்லாமே இங்கேயும் அங்கேயும் தான் அழிஞ்சு போய் நிக்குது வந்து. அது அந்த இதை விட்டு வருது இல்லை, ஒரு சாப்பாட்டை கொடுத்தா சாப்பிடுதல் இல்லை, தங்களை கவனிக்குதல் இல்லை. மிச்சம் மோசமான நிலம் ஆகுது, மிச்சம் மோசமான நிலம். அடுத்தது வந்து எனக்கு இந்த என்ன சொல்றது, இப்ப தேர்தல் நடக்க போகுது இலங்கையில, அந்த பொது வேட்பாளர் என்று சொல்ற நாடகம் இந்தியா கொண்டு அரங்கேற்றி இருக்குதா என்றதான் எனக்கு ஒரு இதா இருக்கு. என்றால் இந்தியா தான் இதுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கேன். இப்ப மனோ கணேசன் இப்ப தமிழர் எல்லாரும் வாக்களிக்கணும் இதுக்கு எதிரான்னு சொன்னா மனோ கணேசன் வந்து சொல்றாருன்னு கேட்டா அந்த அவைய என்றைக்குமே அந்த மலையா கட்சிகள் எங்களோட அந்த ஒத்து வாரத்துக்கு இல்லையே. அவ என்றைக்குமே அவ எங்களை ஒரு என்ன சொல்ற ஒரு புறந்தள்ளித்தான் பார்க்கிறது. ஆனா எங்கிற தலைவர் அவையெல்லாம் அப்படி புறந்தள்ள இல்லை. அவையும் எங்கட மக்கள் எங்கிட்ட நாட்டின் இலங்கையின் பொருளாதாரத்தை முதுகெலும்பு அந்த மக்களுக்கு சரியான அநியாயங்கள் அவைகளுக்கும் குடியுரிமைகள் இல்லை, அவையும் அடிமைப்பட்டு வாழினோட அவைக்காக குரல் கொடுக்க. ஆனால் இந்த மனோகரசன் சொல்ற நீங்கள் தெற்கில இருக்கிற மக்களை நீங்கள் இதோட கொண்டு ஒப்பிட்டு சேர்க்கக்கூடாது. அப்ப என்னதான் வந்தாலும் பதனி தமிழருக்கு அவங்க வந்து சேர்ந்தங்கள் மக்களுக்காக ஆதரவா வாக்களிக்க போறோம். அடுத்தது முஸ்லீம்களும் எங்களோட சேர போறது இல்லை, தமிழனே தமிழனோட சேர்ந்து எதிராக வாக்களிக்க போறது இல்லை. சிங்கள கட்சிகள் ஒவ்வொன்றும் பதனி தமிழஞ்ச வாக்க குறி வச்சுட்டார் என்று கேட்டால் திருவண்ணாமலையில இருக்கிற தமிழ் மக்கள் வீதம் வந்து 33% வீதம் தேர்தல் நடந்தால் எங்கட மக்கள் எங்கட நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போதைக்கு நிலைமையில வாரது மிக கடினம் என்ற ஒரு செய்தி இருக்குது. மிக மிக வேதனையான விடயம். இந்த திரியாயில வந்து நாகதம்பரா நாளே முன்னைக்கு நாகவிகாரியா மாறி இருக்கு. அங்கட திருவண்ணாமலையில அப்படி அந்த கரையோர பிரதேசங்கள் எல்லாம் வளம் மிக்க மண் அவ்வளவும் அப்படியே சிங்களவர்களாலும் முஸ்லிம்களாலும் கபலீகரம் செய்யப்பட்டு தமிழ் மக்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப என்னன்னு கேட்டால் சரியான ஒரு உண்மையா அந்த இனத்துக்கு அந்த திருவோணமலை மண் காப்பாற்றப்படணும், அந்த தமிழ் மக்கள் வாழ வேணும், அந்த நிலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேணும் என்றால் உண்மையாவதனி ஒரு நேர்மையுள்ள ஒரு தமிழன் அந்த மண்ணுக்கு ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக வேற வேணும், உண்மையானவனா இருக்கும். இப்ப சம்பந்தர் மாதிரியோ சுமந்திரன் மாதிரியோ சாணக்கியன் மாதிரியோ வேஷம் போடுற கவடதாரிகள் தமிழினத்துக்கு தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லாத ராணிகள் புடுங்கி எறியணும். மக்கள் திருந்த வேணும்.
என்ன விழிப்புத்தான் விடுதலை மேற்படி என்று மக்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் திருப்பியும் நீங்கள் தமிழக கட்சிக்கே வாக்களித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உண்மை இல்லாதவர்களுக்கு இந்த இனம் அழிகிறது என்பது உறுதிதான். நன்றி. நன்றி. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியில் உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். நிறைவு பொழுதில் வந்து நேரமில்லை, இணைய முடியவில்லை என்ற கவலை வேண்டாம். நீங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளலாம். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். 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 மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய ஒரு சிறுகதையை நான் இணைக்க இருக்கிறேன் அப்படியே நிகழ்ச்சியோடு. இரவு நேர காவலன் ஒருவன் பளபளவென விடிந்த போது அவன் பரபரப்பாய் ஓடி தன்னுடைய முதலாளி அருகில் வந்தான். கதவை திறந்த அவரிடம் சொன்னான், ஐயா, நீங்கள் இன்றைக்கு ஹெலிகாப்டரில் பயணம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், ஆமாம், பக்கத்துல ஒரு ஊருக்கு போகணும், அதனால் அதில் தான் பயணம் செய்ய போகிறேன் என்றான். ஐயா, தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம். அந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி போவது போல நான் கெட்ட கனவும் கண்டேன். அதில் நீங்கள் இருந்தீர்கள், ஆகவே நீங்கள் போகாதீர்கள் என்று எச்சரித்தான் இரவு நேர காவலன். சரி, எதுக்கு வம்பு? அவரும் போகவில்லை. அவன் சொன்னது போலவே அன்றே அந்த ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்து பயணம் செய்த பல பேர் பலியாகி போனார்கள். தன்னை காப்பாற்றிய காவலனை உடனே அழைத்தார் முதலாளி. கை நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்தார். கரம் கூப்பி நன்றி சொன்னார். அதோடு ஓர் ஆணையம் இட்டார். அதிர்ச்சி அடைந்து போனான் அவன். என்ன ஆணை என்றார், நாளை முதல் நீ வேலைக்கு வரவே வேண்டாம், உன்னை வேலையிலிருந்து நான் எடுக்கிறேன். அதிர்ச்சியோடு நின்ற காவலாளியிடம் முதலாளி ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று சொன்னபோது அவர் கூறினார், அந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி போவது போல் கனவு கண்டதாக நீ சொன்னாய். இரவு நேர காவலன், நீ எப்படி தூங்கி இருக்க வேண்டும் இப்படி கனவு காணும் அளவுக்கு? இப்படி நீ வேலை செய்தால் என்னுடைய உடைமைகளையும் என்னையும் யார் பாதுகாப்பது? வேறொரு பணியாளனை நான் வைத்துக் கொள்கிறேன், நன்றி என்று அவருக்கு பொன்னையும் பரிசையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். சில சமயங்களில் உண்மையை சொன்னால் இது மாதிரியும் ஆகிவிடுகிறது என்பதற்கு இந்த ஒரு குட்டி கதை. என்ன சொல்லறதுன்னு தெரியாத வழி பிதுங்கி நின்ற அந்த காவலாளியை போல் தான் நாமும் இருக்கிறோம். சிந்திக்க அந்த கதை. ஆமாம், நன்றி உங்களுக்கு. நன்றி. நன்றி, வணக்கம். காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இங்கே உறவுகள் இதுதான் பேச வேண்டும் என்று அல்ல, ஆனால் பல்வேறு விடயங்களை நீங்கள் பேசிக் கொள்வதற்கான காற்றலை களம் இந்த வேளையில் உங்களுக்காக கதவு திறந்து காத்திருக்கின்றது. இங்கே நீங்கள் பல பகிர்வுகளை தரலாம், சமூகத்தில் மற்றும் நாட்டில் அல்லது அரசியலில் அல்லது உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் என்று பல இருக்கும். அவற்றை பேசுவதற்கு இந்த களத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான களம். காற்றலை களத்தில் உறவுகள் அழைக்கலாம் 416-2664-099. இந்த வேளையில் இங்கே வாயிசன் சொல்லியிருந்தார் அந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது பற்றி. அது உண்மையில் தமிழினத்தினுடைய ஒற்றுமை சாத்தியமாக இருந்தால், தமிழினம் அதாவது ஏக மனதாக ஒரு விடயத்தை சொல்வதற்காக அவர்கள் ஒன்றுபடுவார்களாக இருந்தால் அது வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இங்கே ஆளுக்கொரு கட்சி, ஆளுக்கொரு சிந்தனை, ஆளுக்கொரு கோட்பாடு, ஆளுக்கொரு கொள்கை என்று இருக்கின்ற இடத்தில் அந்த பொது வேட்பாளர்களாக நாங்கள் என்னென்னத்தை எதை முன்வைக்கப் போகின்றோம், என்ன பிரகடனங்களை முன்வைக்கப் போகின்றோம், அல்லது என்ன எங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ற விடயங்களை சொல்லும் பொழுது அந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதிலேயே சவால் இருக்கும் என்பதுதான் ஒரு விடயம் உண்மை. ஏனென்றால் அதான் நாங்கள் இந்த நாட்கள் பார்க்கின்ற விடயம். இது குறித்து கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கஜேந்திரன் சொன்ன பதிலை எடுத்து வருகின்றேன். மக்களுடைய தற்போதைய மனநிலை, மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல்களில் யாருக்கு வாக்களித்தாலும் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு எங்களை அழிப்பார்கள் என்பதுதான் அவர்களுடைய மனநிலையாக இருக்கிறது. ஆனால் தேர்தல்கள் நெருங்க இந்த அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் ஊடாக பல கோடி பெறுமதியான நிதியை செலவழித்து அற்ப சலுகைகளை மக்கள் வறுமையிலும் துன்பத்திலும் பாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு சலுகைகளை வழங்கி ஊடகங்கள் ஊடாக போய் பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்ட பொழுது மக்கள் குழப்பப்பட்டு ஒரு வாக்களிப்பை நோக்கி தள்ளப்படக்கூடிய ஒரு ஆபத்து நிலைமை ஒன்று இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே மக்கள் இதிலே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் விட்டு வைப்பதில்லை என்று சொன்னால், அந்த மக்களுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த தரப்புகள் அனைத்துமே எங்களை தவிர, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தை தவிர ஏனையவர்கள் அனைவரும்
இந்தியாவிடம் கையேந்தி கடமைப்பட்டவர்கள், இந்தியாவுடைய அடிமைகளாக இருக்கின்றவர்கள். தமிழரசு கட்சி, டெலோ, புளோட், இபிஆர், விக்னேஸ்வரன் தரப்பு மற்றும் இங்கே சிவில் சமூகம் என்று சொல்லக்கூடிய பலர், தமிழ் சிவில் சமூகத்தினரை தவிர ஏனைய சிவில் சமூகத்தினர், இந்த ஊடகவியலாளர்களில் ஒரு குறிப்பிட்ட ஊடகவியலாளர்களை தவிர பலர் இந்தியாவினுடைய கொழும்பினுடைய முகவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எல்லோரும் இந்த தரப்புகளிடம் கையேந்தி கடமைப்பட்டு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை எழுதுகின்ற பொழுது, கருத்துக்களை தேடிக்கென்று சொல்லுகின்ற பொழுது, மக்கள் அந்த கூட்டு நாங்கள் தனியே என்று ஒரு உண்மையை சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் கூட்டாக பொய்களை சொல்லுகின்ற பொழுது குழப்பப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே 2005ஆம் ஆண்டிலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எடுத்த முடிவு என்பதுதான் ஒரு மிகச் சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்பு மிக மிக முக்கியமான ஒரு முடிவு. அதாவது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், விடுதலை புலிகள் ராணுவ ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருந்தார்கள். ராணுவ ரீதியாக ஒரு மிக பலமான ஒரு நிலையில் இருந்து கொண்டுதான் 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கைக்கு சென்றிருந்தார்கள். அவ்வாறு சென்ற நிலையிலும் கூட தமிழர்கள் எல்லோரும் அந்த 2004ஆம் ஆண்டு தேர்தலிலே 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 16 ஆசனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்டிருந்தது. 2004ஆம் ஆண்டிலே 22 ஆசனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறான நிலையிலும் கூட இந்த இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இதனையுமே அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. அதே நேரத்தில் எனவே இந்த இடத்தில்தான் மக்களுடைய அபிலாஷைகளை முன்வைக்கும் பொழுது இந்த ஏக்கராட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசு ஒற்றையாட்சிக்கு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் நெளிவு சுழிவுகளோடு நாங்கள் பொது வேட்பாளரை வைப்பது யாருடைய அனுசரணையோடு நடைபெறும் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது பற்றிய விடயங்களை நாங்கள் எடுத்து வரலாம். உறவுகள் காத்திருக்கின்றார்கள். வணக்கம். 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 நான் இங்கிரன் முடியும். ஆமா, இங்கிரன். ஒரு நிமிஷம். என்னென்றால் இது ஒரு விழிப்பு நிலை தான் நான் சொல்ல போறது. நம்மவர்கள் நிறைய பேர், நம்முடைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் சாதிகளா இருக்கிறார்கள். இங்க கனடாவில் ஒரு சின்ன ஒரு விடயம் என்னென்றால், சாதிகள் சிகிச்சை அளிக்கப்படுற நோயாளிகளாலே தாக்கப்படுற சம்பவம் நிறைய நடந்து கொண்டிருக்கு. அதை பொதுவாக சாதிகளாக வேலை செய்பவர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து வந்தவர், ஆப்பிரிக்க நாடுகளோ அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகளோ அல்ல ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நடக்கிற சில அசௌகரியங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஊடகங்களால் வெளியில கொண்டு வரப்படுறவில்லை. சில நோயாளிகளால இப்ப கடந்த வாரம் ஒரு தமிழ் சாதி ஒருவர் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகளாலே தாக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் எனக்கு ஒரு நெருங்கிய உறவினரும் கூட. அந்த வகையில நான் இது ஒவ்வொரு தரம் விழிப்புணர்வோட செயற்பட வேணும். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற நேரம் ஒரு கூடிய விரைவில் ஒரு உங்களோட விழிப்புணர்வுகளை ஏனென்றால் எங்களுக்கு பெண் என்றால் அன்புள்ளவள், மென்மையானவள், அப்படி இப்படி என்று பிரெயின் வாஷ் மூளைச்செலவை செய்திருக்கிறார்கள். எங்களோட விழிப்புணர்வுகளை நாங்கள் வளப்படுத்தி எங்களை நம்ம மன ரீதியாக பலப்படுத்தி கொள்ளணும். உலகத்துல பெண்களை மாதிரி மனோபலம் படைத்தவர்கள் எவருமே இல்லை. அந்த அடிப்படையில நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். சில முறைகள், தற்காப்பு முறைகள், உங்கள் தடுப்பு முறைகள், சில இடைவெளிகள் வைத்து நாங்கள் எங்களை கவனித்துக் கொள்வது, அப்படி பல விடயங்கள் இருக்குது. இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விடயம். ஆனால் பொதுவாக அந்த எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்றதை அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கட்சியினுடைய உறுப்பினரோ அல்லது நிர்வாகியோ இல்ல மாவட்ட செயலாளரோ அவருக்கு தான் தேவை என்றால் அங்க கட்சி தலைமையிட்ட கேட்கணுமென்னு. புலம்பெயர் தமிழ்நாட்டை எனக்கு ஸ்கூட்டி வேணும், ஹெலிகாப்டர் வேணும், கப்பல் வேணும் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. இங்க உள்ளவர்களுக்கு தான் உடல் தான் பெருமை என்றால் தலைகளையும் ஒன்றுமே இல்லையா, அதையும் கவனித்துக் கொள்ளவள். இங்க வந்து அதை கேட்கக்கூடாது. ஏனென்றால் தமிழ் விடுதலைப்புலிகள் ஸ்கூட்டிலையும் இதுல போய் அவங்க போராட்டம் நடத்தல, வெறுங்காலோட இடுப்புல சரமும் ஒரு சேட்டும் ஒரு இயற்கையும் வச்சுதான் இந்தியன் ஆர்மியோட ஃபைட் பண்ணவங்க அங்க ரெண்டது எல்லாருக்கும் தெரியுமே. அது உள்ள ஒரு வெள்ளவனுக்கு புள்ளியும் ஆயுதம் பண்ற மாதிரி அதை அவங்க பயன்படுத்தணும். நாங்கள் அதை பயன்படுத்தாம எனக்கு அது வேணும், அது இருந்தால் தான் நான் போராடுவேன், எனக்கு மக்களுக்காக உழைப்பேன் என்றால் இட்ஸ் நான் சென்ஸ். அதை நாங்கள் கவனித்துக் கொள்ளணும். புலம்பெயர்ந்த நாடுகள் அதுக்காக உதவி செய்பவர்கள், அது உங்களோட விருப்பம், உங்களோட உரிமை, அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாவீரர்களுடைய
சொந்தங்க கொஞ்சம் கவனிக்கணும், அறிவை பயன்படுத்தணும். எடுத்தோன்னே வந்து நாங்கள் செயற்பட வழிகிடக்கூடாது. எங்கட உறவுகள உயிர்கள் தியாகம் செய்யப்பட்ட முதல் காரணம் இந்த தமிழ் அரசு கட்சியும் அந்த காலத்துல தமிழ் காங்கிரஸ் கட்சியும். இவர்கள் எங்களை ஏமாத்தினவில்லை, அதுதான் செய்கிறார்கள். தமிழ் காங்கிரஸ் தமிழ் அரசு அதுதான் செய்து கொண்டு. சிலநாயகம், ஜி பொன்னம்பலம், அமலலிங்கம், சம்பந்தன், அது தொடர்ந்து ஒன்று. இது புறமத நாடுல இருந்து ஒரு இனஞ்சார்ந்த ஒரு அரசியல் தலைமை போய் அங்க கையெத்தி எடுக்காட்டி நிலைமை இந்த மோசமாகும். ஏனென்றால் அந்த இந்த தீர்ப்பாயம் தீர்த்து போனதுக்கு காரணமே இந்த தமிழ் அரசியல் தலைமைகள், தற்போ உள்ள தலைமைகள். இது எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப இது ஒரு இதை ஒரு கவனித்து ஒரு விடயம், எங்களுக்கான தலைமை, எங்கள் தமிழ் இனத்துக்கான தலைமை, ஒரு வலுவான தமிழனுக்கான ஒரு தலைமை எங்க இருக்குதோ அன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு பெறும். நாங்கள் பலமா இருந்ததான் எங்களுடைய அடுத்தவன் மதிப்பன். தலைவர் ஏற்கனவே மாவீரர்களை சொன்ன மாதிரி தான் எப்பவுமே நாங்கள் பரிதாபத்துக்குரியவராக இருப்பதை நான் விரும்புவதே இல்லை. பரிதாபத்துக்குரியவராக இருந்தால் இருக்கலாம், எங்களுடைய பிரச்சனை தீராது. எங்களுடைய பிரச்சனை தீரம்னா we have to bounce back. திருப்ப நாங்கள் அடிக்கக்கூடிய இருக்கோம். இதை நாங்கள் எடுக்கணும் அரசியல் ரீதியாக, ராணுவ ரீதியாக, அல்ல பொருளாதார ரீதியாக. அதை கவனித்துக் கொள்ளணும். நேரத்துக்கு நன்றி சோதனை. கொஞ்சம் பிஸியா இருக்கோம். நன்றி. காற்றலையில் உறவுகள் பேசுவோம் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் சிவகணி. ஆம், சோமசுந்தரம் ஐயா. வணக்கம். உங்களோட உடல் நலம் எப்படி? நலமாக இருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்க. நன்றி நன்றி. முதல்ல சுகத்தை கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்தது இன்றைக்கு இந்த என்னவோ சிங்கள வேட்பாளர்கள் மூவரும் தங்களுடைய பரப்புரையில மக்கள்கிட்ட சென்று என்ன மாதிரி அவர்கள் தமிழனை பற்றி எந்த அளவும் அசட்டி கொள்ள இல்லை. தங்கள தமிழ் வேட்பாளர்களையோ தமிழ் மக்கள் இந்த வாக்குகள் தங்களுக்கு வேணுமோன்றதை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்வதாக தெரியல. அப்படி அலட்டிக் கொள்வதாக இருந்தால் ஜேவிபி வந்து கிளிநொச்சியில பிரசாரம் செய்யக்கல நான் மாற்றிக்கு வந்தா 3 நேரம் உங்களுக்கு உணவளிப்பேன் என்று சொல்றது அது என்ன ஒரு நையாண்டியா இல்லாட்டி தமிழன் பிச்சை எடுத்து வாழ்றவன் திமிரா? அப்ப அதை எப்படி இந்த தமிழ் மக்கள் உள்வாங்க போறார்கள் என்பது அந்த மருத்துவங்க தெரிஞ்ச விஷயம். 60,000 பேரை படைக்கு திரட்டி கொடுத்து போட்டு தமிழனை அழிக்கிறதுக்கு தமிழ் மக்கள் இந்த வாக்குகள் தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நிச்சயமாக சும்மா ஒரு கடமைக்காக பரப்பிரிச்சு இருக்கலாம். அப்படித்தான் எல்லாம் நடக்குது. ஆனா எங்கண்டியாக்கள் பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்றதுக்காக பார்த்தா இப்ப 2 மாதமா கதைச்சு கொண்டே இருக்கிறாங்க. என்னத்தை கதைக்கிறாங்கன்றது ஒண்ணுமே விளங்க இல்லை. கதைக்கிறவனுக்கே தெரியாது என்னத்தை கதைக்கிறான்னு சொல்லி. அதான் இப்ப நாங்க ஒரு சொல்லிக்கிறோம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் நம்பினோம், ஏமாந்தோம், அதால நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல போறோம். அதாவது நாங்கள் எங்களுக்கு எந்த சிங்கள கட்சிகளும் சிங்கள தரப்பும் எங்களுக்கு தீர்வை தெரியல, அதை நாங்கள் உரத்தவரோடு சொல்றதுக்கு பொது வேட்பாளர் நிறுத்துகிறோம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு என்ன நடந்தது? எங்களுக்கு ஒட்டியாட்சியின் கீழ் தீர்வு கிடைக்காது, பயன்முண்டா திருத்த சட்டம் எதுவுமே கிடைக்காது, போலீஸ் அதிகாரங்கள்கிட்ட பயன்முண்டா திருத்த சட்டம் எதுவுமே கிடைக்காது, நடந்தது இனப்படுகொலை, வடக்கு கிழக்கு சுயாட்சியத்தான் நாங்கள் விரும்புகிறோம், நாங்களுக்கு தேவை இதுதான் என்றதை முன்வையுங்க. ஒன்றும் இல்லை. மக்கள்கிட்ட கடத்தில் இறங்கி பொது வேளைகளில் இறங்கி ஒரு சின்ன அரைக்கையில் இருந்து கொண்டு சொல்லுவாங்க குண்டுச்சாட்டிக்க குதிரை ஓட்டின விளையாண்டு சொல்லி. அதே மாதிரி தான் மக்களை பகிஷ்கரிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கும் பெறப்புற தேவை. ஏன் பகிஷ்கரிக்க வேணும்? அதற்கும் பெறப்புற தேவை. மக்களை நினைச்சு கொண்டு எவருமே நினைக்க முடியாது. 2 பேரும் அது 2 தடவை பகிஷ்கரிக்க சொல்லணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், பகிஷ்கரிக்க கூடாது தேர்தல் நிற்கணும் என்றதையும் செய்ய வேணும். அடுத்ததாக ஒரு நெறியாளர் ஒரு வானிலைக்கு ஒரு ஊடகவியலாளரை ஒரு ஆய்வாளரை இல்லாட்டி ஒரு செயற்பாட்டாளர் கொண்டேக்கல அவரை பற்றி முன்மொழிவு இருக்கணும். எல்லாருக்கும் தெரியாது ஒவ்வொரு செயற்பாட்டாளர்கள் யார் என்று சொல்லி தெரியாது. இவர் என்ன பதவி வகிக்கிறார், என்ன இடத்துல இருக்கிறார், இவர் என்ன மாதிரி செயற்பாடுகள் இருக்கிறார் என்று முன்மொழிஞ்சாத்தான் அந்த சில விஷயங்களை தவறி ஏமாற மக்கள் அந்த ஏமாறாமல் இருக்க முடியும். அப்ப அதை விடுத்துட்டு ஒண்ணுமே அதை இருட்டடிப்பு செய்து போட்டு மக்கள்கிட்ட ஒரு மயக்க தெளிவற்ற தன்மையை கொடுத்து போட்டு சில அவர்களுக்கான தேவையை நான் நினைக்கின்றேன். நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சி பற்றி பேசுகிறீர்கள் ஐயா. நினைக்கும் பொழுது மக்களை தவறு செய்யக்கூடாது, நெறியாளருங்க தவறு. சரி, நீங்கள் வேறு அந்த நிகழ்ச்சியில் நெறியாளர்கள் பற்றிய விடயங்களை நீங்கள் நிர்வாகத்திடம் எடுத்து செல்லுங்கள் ஐயா.
சிவாதனி என்ன சொல்லி பொதுவான கருத்துக்களை நீங்க அரசியல் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். ஹலோ. ஐயா சொல்லுங்க. இன்னொரு நிகழ்ச்சி பற்றியோ வேறொரு கலைஞர்கள் பற்றியோ கதைக்க விடுங்க. இப்ப எங்க காய்ச்சல இல்ல, அது அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியும் சொல்லவில்லை, நெறியாளர் பற்றியும் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? நெறியாளர் பொதுவான நிகழ்ச்சியை நெறியாளர் நெறியாளர். அதுகளுக்கு நீங்கள் பிற எங்களுக்கு தமிழ் கற்பிக்க கூடாது. நன்றி. நல்லது, நன்றி. காட்டலையில் இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் சித்ரா. வணக்கம் சித்ரா. நான் எல்லாமே கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த டீ குளிச்சதை என்னத்துக்கு ஆண்டி வதனி? யார் தூக்கி குளித்தது? ஒரு பெண் டீ குளிச்சான்னு சொன்னீங்க. செய்தி அதுவா? செய்தி இல்ல, அதாவது இன்றைய நாளின் செய்தி. அதை நான் எடுத்து வருகின்றேன். என்னுடைய என்று பார்த்து சொல்லுகின்றேன். சரிதானே? சரி சரி. நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். மதனி என்னத்தை சொல்றது எனக்கு ஒன்றுமே தெரியல. அதாவது அவருடைய பிரச்சனை என்னவென்றால், வெல்வெட்டித்துறை ஸ்ரீ முருகன் குடியேற்ற பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளம் பெண் ஒருவர் நேற்றைய நாளில் தன்னை தீமுட்டி மாய்ந்திருக்கின்றார். காதல் உறவில் ஏற்பட்ட முறிவினால் உண்டான ஒரு மன அழுத்தம் காரணமாக இந்த பெண் இத்தகைய ஒரு முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகின்றது. இது தொடர்பில் கிராம உத்தியோகத்தர் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து அவருடைய சடலம் உடற்கூற்று சோதனைகளுக்கு இப்பொழுது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. எனவே விசாரணை தீ குளிப்பது என்பது தன்னை தீ மூட்டுவதை சொல்வது. நாங்கள் பொதுவாக தீ குளிக்கும் தியாகிகளை தீ குளித்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். செய்தியாளர்கள் அதை தீ குளித்தல் என்று சொல்வது தன்னைத்தான் தீ மூட்டுவதை சொல்வது. அது செய்தி. காற்றலையில் உறவுகள் பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து வருகின்றீர்கள். ஒவ்வொருடைய கருத்தும் அவரவருடைய கருத்து என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஒரு விடயம் இங்கே பொது வேட்பாளர் பற்றிய கருத்துக்கள் உண்டு. அதே நேரம் ஒரு தேர்தலை புறக்கணிக்கலாமா, ஜனநாயக உரிமை அதற்கு உண்டா என்றால் உண்டு. நோ ஓட் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது வாக்களிக்காமல் நீங்கள் புறக்கணிக்கலாம் என்ற விடயம். இதுல என்ன செய்தியை உலகத்துக்கு நாங்கள் சொல்வோம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த நாட்டுக்குள் இந்த மக்கள் எடுக்கின்ற முடிவு, ஈழத்தமிழினம் இந்த அரசியலில் இந்த அரசிடமிருந்து எந்த ஒரு நம்பிக்கையும் ஒற்றையாட்சியின் கீழ் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற விடயத்தில் நாங்கள் புறக்கணிக்கின்றோம். ஏதோ ஒரு விடயத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். இங்கே சிவசுந்தரம் ஐயா கூறியது போல ஏன் புறக்கணிக்கின்றோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அதே போல பொது வேட்பாளராக முன்வைக்கின்றவர்கள் அவர்கள் என்ன கொள்கையோடு போகின்றார்கள் என்று மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும். அவர்கள் பொது வேட்பாளராக போகும் பொழுது அது என்னென்ன விடயங்களை அவர்கள் முன்னிறுத்துவார்கள் என்று. ஆனால் இதில் மக்களுக்கு தவறாக மக்களுடைய முடிவுகளுக்கு மக்கள் ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்ற விடயத்தில் நடந்ததை இனப்படுகொலை இல்லை என்று சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் என்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் என்ன சொல்வார், அவரை என்ன அடிப்படையில் அவர்களை முன்வைப்பார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. வணக்கம். வணக்கம். காற்றலையில் எனவே உறவுகள் பேசுவோம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து இங்கே சொல்லப்பட்ட விடயம், தமிழர்களுக்கு ஈழத்தில் உள்ளக முடிவுகள், உள்ளக விசாரணைகள் எந்த ஒரு புனிதா இங்கே குறிப்பிட்டிருந்தார், அது பற்றி சொல்லியிருந்தார். அதே போல் நாங்கள் சர்வதேச சமூகத்திடம்தான் நீதி கேட்கின்றோம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை வைத்துத்தான் இந்த போராட்டம் முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றது உலக புலம்பெயர்ந்த தமிழர்களால். அதே நேரம் இங்கே எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய இளையவர்கள் பல்வேறு வகையிலும் மடைமாற்றம் செய்யப்படுகிறார்கள், போதைக்கு அடிமையாகிறார்கள், குழுவாதங்கள் மற்றும் வன்முறைகள் பலவற்றில் ஈடுபடுகின்றார்கள், பல தகாத விடயங்கள் செய்கின்றார்கள் என்ற வகையில் மடைமாற்றங்கள் செய்யப்படுகின்றன என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து இணைந்திருக்கின்ற உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் சிவா. என்னன்னு சொன்னா, இது மே மாசம். இந்த மே மாசம் கன விடயங்கள் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அந்த இன அழிப்புகளை எங்கள்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காண்டி அல்லது எங்கள்கிட்ட இருந்து அழிக்கிறதுக்காண்டி எதிரிகளால திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும். அப்ப அதை இப்ப காலப்போக்கில் நாங்கள் அதை மறந்து போற அளவுக்கு அல்லது அதை கொஞ்சம் படிப்படியாக அந்த நிகழ்வுகள இந்த வீரியத்தை குறைத்து அல்லது
ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் எப்பவும் எதிரிகள் நினைப்பார்கள். அந்த அளவு நாங்கள் அந்த இடத்துல யோசிச்சு நாங்கள் சில முடிவுகளை என்றாலும் சரி, சில நிகழ்வுகளை என்றாலும் சரி முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது அந்த போராடி கொண்டிருக்கிற அந்த தாய்மார்கள் வழி என்றது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்டம் செய்வது என்றால் அது சாதாரண விடயம் இல்லை என்றது. நாங்கள் ஒரு சின்ன ஒரு விடயத்துக்காகவே இங்கே புலம்பெயர்ந்த தேசத்துல ஒரு பெற்றோர் இருந்தா கூட தங்களோட பிள்ளைகள் அல்லது தங்களோட உறவுகளுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலுமே பதறி போயிருப்போம். நம்ம தொடர்ச்சியாக 12-15 வருஷத்துக்கு கிட்ட அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது தெரியாமல் அங்கே தவித்துக் கொண்டு அதற்குரிய விடயம் இல்லாமல் இருக்கின்றார்கள். உண்மையில நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஒன்றுபட்ட ரீதியாக ஒரு பெரிய ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு கட்டாயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றது, யார் சொல்றதுன்றதான் பிரச்சனையா இருக்கு. ஆனா அதை எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்க வேணும் என்று கூறிக்கொண்டு அவர்களுக்கான அந்த தாய்மார்களுக்கான அந்த நியாயத்தை சர்வதேசத்திடமிருந்து நாங்கள் கட்டாயம் பெற்றுக் கொடுக்கணும். பெற்றுக் கொடுக்காட்டில் நாங்கள் மற்ற விடயங்களை பற்றி பேசி எந்த பிரயோசனமும் இருக்க போவதில்லை. ஆனால் பேச வேண்டிய விடயங்கள் பேசிக்கொண்டேதான் இருக்க போகின்றோம். ஆனால் இதற்கு ஒரு முடிவு தேவை. ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த தாய்மார்கள் போராடி கொண்டிருந்த தாய்மார்கள் நிறைய பேர் தந்தைமார்கள் இறந்து விட்டார்கள். அப்ப நாங்கள் அதை மறக்காமல் அதுக்கு என்ன செய்ய வேணும் என்றதை எல்லோரும் சேர்ந்து யோசிக்கணும். அது இன்னும் ஒரு விடயம் பொது வேட்பாளர் என்ற விடயம் இப்பொழுது அடிபட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில அந்த விடயத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்திருக்கிற விடயம் அது அந்த விடயம்தான் மக்களுக்கு தெரியும் சரியான விடயமாக இருக்குது. ஏனென்றால் ஒரு 2 கேள்வி வரும். ஒன்று நாங்கள் அப்ப பாராளுமன்றத்துல போய் போட்டியிடுறோம், தெரிவாகி வாரம், ஆனால் ஏன் இதுல நிக்க கூடாது என்ற ஒரு கேள்வி வேற இல்லை. இது இலங்கை ஜனாதிபதி அரசு தலைவரை தெரிவு செய்யற இடம். அதுல எங்களுக்கு எந்த ஒரு விடயமுமே அங்கே சாத்தியப்படாத விடயம் என்றது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை அங்கே சாத்தியப்படுறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகள் கூட அங்கே இல்லை, ஒரு வெற்றி பெறதுக்குரிய எதுவுமே அங்கே இல்லை என்றபடியாலதான் கடந்த காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் தான் மக்கள் தான் புலிகள் என்றதுதான் கோட்பாடு. அப்ப அவர்களால அறிவிக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம், எங்களை மக்கள் பங்கெடுக்க மாட்டார்கள். அது மக்களும் ஒருவர் கூட வாக்களிக்க போகவில்லை. அங்கே ஒரு பெரிய ஒரு செய்தியாக வந்தது. அந்த நேரத்திலே ஒருவர் மட்டும் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பிரதேசத்திலிருந்து ஒருவர் மட்டும் வாக்களிக்க சென்றார் என்றது அதுவும் அந்த நேரங்கள்ல அந்த பெரிய செய்தியாக இருந்தது. அப்ப அந்த விடயங்கள் எல்லாம் என்னத்துக்காக வந்தால் நாங்கள் இதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போமாக இருந்தால் அது சர்வதேசத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல நாங்க சொல்ற செய்தியாகத்தான் இருக்கும். அந்த விதத்துல கஜேந்திரன் சொன்னது உண்மையான சரியான முடிவு. ஏனென்றால் சில விடயங்கள்ல நாங்கள் முரண்டு போட்டாலும் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றார்கள், எதை முன்வைக்கின்றார்கள் என்ற விடயத்துல நாங்கள் தெளிவா இருக்கணும். கண்ணை மூடிக்கொண்டு ஒரு விடயத்துக்கு ஆதரவு கொடுக்க கூடாது. அதே மாதிரி நாங்கள் யோசிக்காமலும் சில முடிவுகளை இருக்கக்கூடாது. அப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்ப சரியான முடிவுல தான் இருக்கு நம்ம நினைக்கிறேன். அதை சரியா இந்த பரப்புரையில சரியான முறையில அதையும் வெளியே கொண்டு செய்வி நம்ம இருந்தால் அந்த மக்கள் அதை பின்பற்றுவார்கள். கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எனவே அந்த பொது வேட்பாளரால், அதாவது இலங்கை தீவுக்குள் எந்த ஒரு வகையிலும் தமிழினத்துக்கு எந்த ஒரு வலிமையான ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்க முடியாது என்ற செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு ஒட்டுமொத்த குரலாக, ஒற்றை குரலாக சொல்ல வேண்டும் என்ற விடயத்தில் இங்கே கேடிய தமிழ் வானொலியில் செல்வராஜா கஜேந்திரன் சொன்ன விடயத்திலிருந்து மீண்டும் சில விடயங்களை எடுத்து வருகின்றேன். உடன்படிக்கையிலே தாங்கள் நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்ட எந்த ஒரு விடயத்தையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் போரினால் அழிவடைந்து போன வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு, மீள்குடியேற்றத்தை செய்வதற்கு ராணுவ விலகல்களையோ, குடியிருப்புகளில் இருந்து ராணுவ விலகல்களையோ அல்லது அந்த மக்களுக்கான ஒரு மீள் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நிதியுதவிகளையோ கூட அந்த சமாதான உடன்படிக்கையில் உறுதியளிக்கப்பட்டபடி அவர்கள் செயல்படுத்தவில்லை. தொடர்ந்து மக்கள் ஒரு மிக மோசமான நெருக்கடிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தார்கள். மறுபுறத்திலே விடுதலை புலிகள் பலமாக இருக்கத்தக்கதாகவே கருணாவை பிரித்தெடுத்தார்கள். போராட்டத்தில்
பல்வேறுபட்ட போராட்டத்தை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளி பலவீனப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் இந்த நாங்கள் எவ்வளவுதான் பலமாக இருந்தாலும் அவர்கள் இந்த உலக நாடுகளுடைய ஆதரவோடு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்காமல் எங்களை பலவீனப்படுத்துகின்ற, எங்களை பிளவுபடுத்துகின்ற செயல்பாடுகளை முன்னகர்த்தி செல்லுகின்ற பொழுது அந்த 2005 ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தது. அந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கையிலே சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தங்களுக்கு வேண்டப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்திலே தமிழர்கள் நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த தருணத்திலே விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு எதுவாக இருந்தது என்று சொன்னால் 2003 அக்டோபர் 31 நோர்வே ஊடாக கையளிக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரவை தருவதான உத்தரவாதம் வெளிப்படையாக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் தாங்கள் இந்த தேர்தலில் ஆதரிப்பது தொடர்பாக பரிசீலிக்க முடியுமே தவிர அதை தவிர வேறு எந்த ஒரு முடிவையும் தாங்கள் எடுக்க முடியாது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 2001 ரணில் விக்ரமசிங்க பிரதமராக வந்ததை விடுதலை புலிகளுடைய கை போர்க்களத்திலே ஓங்கி சந்திரிகா மீது அழுத்தங்களை பிரயோகித்து சர்வதேச அழுத்தங்களை பிரயோகித்து தான் அந்த போர் நிறுத்த சூழலை உருவாக்கியது. ராணுவம் தோல்வியை சந்தித்த காரணத்தினால்தான் சந்திரிகா பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை இழக்கின்ற நிலைமை தேர்தலில் ஏற்பட்டிருந்தது. அதனால்தான் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக வரக்கூடியதாக இருந்தது. அவர் பாராளுமன்றத்தில் பிரதமராக வந்த பொழுது விடுதலை புலிகள் உருவாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்திலே அவருடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கியது. அவ்வாறு ஒத்துழைப்பு வழங்கிய சந்தர்ப்பத்திலே இந்தியாவும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளும் தங்களுடைய பூகோள நலங்களையும் பிராந்திய நலங்களையும் பேணுகின்ற சகலவிதமான ஒப்பந்தங்களையும் செய்து கொண்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தை பலப்படுத்துகின்ற செயற்பாடுகளை தான் செய்திருந்தார்களே தவிர மறுபுறத்திலே தமிழ் தரப்பினுடைய எந்த ஒரு கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்ததில்லை வேண்டும். ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் எங்களுடைய பலத்தால் எங்களுடைய முடிவுகளால் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திலே உங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஆட்சி ஏறிய பொழுது அவரை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய நலன்களை பேணி இருக்கிறீர்கள், மறுபுறத்தில் எங்களை பலவீனப்படுத்துகின்ற செயல்பாடுகளை தான் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். மீண்டும் இப்பொழுது 2005 ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது அதே நபருக்கு நாங்கள் நிபந்தனை இல்லாமல் ஆதரவு வழங்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதை எங்களால் நிறைவேற்ற முடியாது என்றால் எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நெருக்கடிகள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய போராட்டம் ஒரு நெருக்கடிகள் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் விரும்புகிற ஒருவரை மீண்டும் ஆட்சியேற்ற வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான செயல்பாடுகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் அதனை செய்வதற்கு தயாராக இருக்கவில்லை. அதே போன்றுதான் நாங்கள் என்று சொல்கிறோம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஐநாவுக்கு சென்று நாங்கள் கதைக்கிறோம், அது புலம்பெயர் தமிழர்களை சேர்த்து தான் சொல்லுகிறேன். அது நீங்கள் உங்களில் நேர்மையானவர்களும் உங்களில் நேர்மையானவர்களும் ஐநா வரை சென்று கைத்திருக்கிறோம். நீங்கள் பல்வேறுபட்ட கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய நாட்டு வெளிநாட்டு அமைச்சுகளுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறீர்கள், கொடிகளை பிடித்திருக்கிறீர்கள். இப்படி பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 15 வருடங்களிலே நாங்கள் எத்தனையோ போராட்டங்களை தெருவிலே நின்று நாங்கள் போராடி இருக்கிறோம், காணிகளை தடுத்திருக்கிறோம், காணாமல் போனவர்களுக்கு நீதி கேட்டு போராடி இருக்கிறோம், இப்படி எத்தனையோ விடயங்களை செய்திருக்கிறோம். இது நீங்கள் செய்ததும் நாங்கள் செய்ததும் இந்த ஒரு ஒற்றிசன் கொடுக்கிற ஒரு செயல்பாடுதான். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றி இந்த அரசியலமைப்பு மாற்றப்படுவதற்கு, ஒற்றியாட்சி ஒழிப்பதற்கு அல்லது ஆக குறைந்தது இந்த கட்டமைப்பு சாரினளிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு, இந்த சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துவதற்கோ அல்லது பௌத்தமயமாக்கல்களை நிறுத்துவதற்கோ அல்லது பொருளாதார ரீதியான ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதற்கு கூட அரசாங்கம் தயாராக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அவர்கள் நாங்கள் சொல்கின்ற இதனையுமே கேட்பதற்கு தயாரில்லாத ஒரு சூழலிலே நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலமாக எங்களுடைய வாக்குகள் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களாக நிற்கின்றவர்களுக்கு கிடைக்காது, தமிழர்களுடைய வாக்குகள் கிடைக்காது, ஆகவே வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்கின்ற ஒரு பதட்டம் உருவாகிற பொழுதுதான் அவர்கள் எங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தமிழர்களுடைய எதிர்காலத்திலேனும் தமிழர்களோடு இணக்கப்பாட்டிற்கு வாக்குகளை பெறுவதற்கான ஒரு முடிவை அவர்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக அவர்கள் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்க போவதில்லை. அதுபோன்று அமெரிக்காவோ இந்தியாவோ இந்த கடந்த 2022 பிற்பாடு பல பில்லியன் டாலர்களை இலங்கையுடைய பொருளாதாரத்துக்காக வழங்கி இருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கியும் கூட தங்களுடைய நலன்களை பேணக்கூடிய சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைப்பதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதை வெற்றி பெற முடியாது என்ற நிலைமைதான் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி தமிழர்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு தெளிவான முடிவு ஒன்று எடுக்கப்பட வேண்டும். இதிலே
ஸ்ரீதரனோடு நான் இன்று பேசியிருந்தேன். இந்த விடயத்தில் நாடகத்துக்குள் நின்று கொண்டிருக்கின்றன. எனவே அது ஒரு வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் வந்த சபையிலிருந்து ஒரு பகுதி. இந்த இடத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். சர்வதேச சமூகத்தினுடைய கவன ஈர்ப்பு போராட்டங்களை அல்லது கவன ஈர்ப்பு விடயங்களில் நாங்கள் இன்னமும் வீச்சாக பயணிக்க வேண்டிய காலங்கள் என்பது ஒரு புறம் இருக்க, எங்களுக்காக குரல் கொடுக்கின்றவராக ஜஸ்மின் சூக்கு அம்மையாரும் மற்றும் இந்த தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் என்ற மனித உரிமை அமைப்பும் இருக்கின்றது. அண்மையில் வந்த ஒரு செய்தி, இன்றைய நாளின் செய்தி. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகளின் பின்னரும் தமிழ் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள், பாதுகாப்பு படையினர் கடத்தி செல்கின்றார்கள், சித்திரவதை செய்கின்றார்கள் என்று அவர் சும்மா சொல்லவில்லை. அந்த அறிக்கைகளை எல்லாவற்றையும் அந்த செவ்வி கண்டு அதற்கான ஆவணங்களோடு அதை தொகுத்து வைத்திருக்கின்றார். இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியான பதிவு செய்து வருகின்ற இந்த அமைப்பு சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் 2015 முதல் 2022 வரை இலங்கை படையினரால் தாக்கப்பட்ட, பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட, ஏனைய சித்திரவதைகளுக்கு உள்ளான 123 தமிழர்களுடைய விவரங்களை பெயர் விவரங்கள் அடிப்படையில் அவர்கள் சாட்சிகளாக வைத்திருக்கின்றார்கள். அந்த அவர்களுடைய சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த அறிக்கைகளை வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் காணாமல் போதல், சித்திரவதை செய்யப்படுதல், பாலியல் வன்முறைக்கு உள்ளாதல் 2022 முதல் 2025 என்ற இந்த அறிக்கை 2022 ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்ற பின்னர் 11 தமிழர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் என்ற விடயங்கள் உட்பட அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இது போன்ற விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இனியும் முலாமிடல் அந்த ஒற்றையாட்சியை ஏற்றபடி செய்வது சரியா என்று தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேர். வணக்கம். நாங்கள் இப்ப செய்ய வேண்டியது ஜனாதிபதி தேர்தல் வைத்தார்கள் ஆனால் எப்படியும் இந்த விழுத்துக்களை வைக்க வரும். அப்ப குறைந்தது 6 மாதத்துக்கு மேல எங்களுக்கு இருக்குது. இப்ப நாங்கள் சரியான முறையில் அனைவரும் புலம்பெயர் வாழ் மக்களும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்து இதை பகிஷ்கரிக்க வேணும் என்று எல்லா விதத்தாலையும் நாங்கள் முழு மூச்சுடன் செயல்பட்டால் மக்கள் அதுக்கான முழு ஆதரவை அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்வார்களே. ஆனால் நிச்சயமாக இது எங்களுக்கு ஒரு சாத்தியமான சூழ்நிலையை கொண்டு வரும் எதிர்காலங்களில். அதே சமயத்தில் இப்படி நாங்கள் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு நாங்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து பரிஷ்கரிக்கத்தான் போகின்றோம் என்ற ஒரு செய்தியை சர்வதேசத்திற்கும் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கல. அவர்கள் அப்பதான் கண்ணை திறந்து பார்ப்பார்கள். தங்களுக்கு யார் வந்தால் சாதகமாக இருக்கும் என்ற மூச்சில் அவர்கள் செயற்படும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய தேவைகளுக்காக அவர்களும் அந்தந்த உறுதிமொழியை தந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தந்து அதற்கான செயற்பாடுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்பதான் எனது தாழ்மையான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். எனவே மக்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்ற விடயம் முக்கியமான விடயம். இங்கே ஐங்கரன் சொன்ன ஒரு விடயம், அதாவது பெண்கள் பணியாற்றும் இடங்களாக இருக்கும் பொழுது, பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு நடக்கின்ற அந்த வன்முறைகள் அல்லது அவர்கள் மீது நடக்கின்ற பாலியல் தாக்குதல்கள் விடயத்தில் அவர்களுக்கான விழிப்புணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குரிய கல்வியை இந்த நாட்டில் கொடுக்கின்றார்கள். ஆனால் அது பற்றிய ஒரு அந்த எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் நின்று குரல் கொடுக்கின்ற தன்மைக்குள் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் வளர்க்கப்பட வேண்டும். அதை நாங்கள் எங்களுடைய எது சரி எது பிழை என்பதை நாங்கள் சொல்பவர்களாக வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. அடுத்தது, தமிழீழ விடுதலை புலிகள் எங்களுடைய போராட்டத்துக்கான காலத்தில் எங்கள் வியர்வையும் எங்கள் குருதியும் உங்கள் வியர்வையும் சேர்ந்தால் ஈழம் காணலாம் என்று சொன்ன பொழுது உண்மையாக அந்த குருதி சிந்தியவர்கள், உண்மையாக உயிரள்ளி கொடுத்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அதற்காக நாங்கள் வியர்வை சிந்திய பணம் பயன்பட்டது என்பது இருந்தாலும் தேசிய தலைவருடைய ஒரு காட்சி ஒன்று என்னவென்றால், இந்த பற்பசை ஒரு போராளிகளுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் முடிந்துவிட்டது என்று சொல்லி எறிந்த பொழுது தலைவர் அதை பொறுக்கி எடுத்து அதை காட்டினாராம். அதை மடித்து எடுத்து எப்படி மிகுதி
இந்த 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 இதன் இந்த பற்பசை இவ்வளவும் இருக்கிறது என்று காட்டிவிட்டு சொன்னது விடயம் அதாவது இது புலம்பெயர் தமிழர்களுடைய உழைப்பு என்று. இவ்வாறாக உண்மையாக இருந்தார்கள் அவர்கள். உண்மையாக இருந்தவர்களுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்டன. அது மக்களுடைய உணர்வு. அதுக்காக அவர்கள் உயிர் வரை கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய மாவீரர்கள். எனவே அவர்களோடு நாங்கள் யாரையும் ஒப்பிடவும் முடியாது. அதற்கான அத்தகைய தலைமையை நாங்கள் யாரோடும் ஒப்பிட முடியாது. எனவே மக்கள் அவர்களுக்கு எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று விழிப்பாக இருக்க வேண்டும். எது சரி எது பிழை என்பதை தெரிந்து கொள்கின்ற அறிவு எங்களுக்குள் வேண்டும். அதை நாங்கள் பெறுகின்ற பொழுது மட்டும்தான் விடுதலை என்பது சாத்தியமாகும். ஏனென்றால் திக்கு தெரியாத காட்டில் இருந்து கொண்டு நாங்கள் இலக்கை அடைந்துவிட முடியாது. எது திசை எது திக்கு எது வரைபடம் என்று எங்களுக்கு வரைந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேசிய தலைவருடைய வழியில் அந்த கொள்கை புரளாமல் போகின்ற பொழுது மட்டும்தான் அந்த பயணம் சரியாக இருக்கும். அந்த கொள்கையை நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் என்றால் அல்லது அதில் நாங்கள் நழுவல் போக்கை கைப்பற்றினோம் என்றால் என்ன நடக்கும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இதுவரையில் நடத்தப்பட்ட போராட்டங்களில் நடந்தது இனப்படுகொலை. எங்களுக்கான நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச சமூகத்தின் தலையீட்டோடு எங்களுக்கான நீதி வேண்டும் என்ற விடயம் வரை நாங்கள் இழுத்து வந்திருக்கின்ற அந்த தேரை நாங்கள் மீண்டும் இலங்கை அரசுக்கு சாதகமாகவோ அல்லது அவர்களுடைய ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக சென்று அவர்கள் வீட்டு முற்றத்தில் கட்டக்கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக பயணிப்போம். இங்கே நிறைய விடயங்கள் எங்களுக்குள் நடக்கின்றன என்றால் அதற்கான அந்த களமறக்கல்கள் நடைபெறுகின்ற பொழுது யார் எவர் என்ற விடயங்களில் நாங்கள் தெளிவாக சிந்திப்போம். இந்த வேளையில் பொதுவாக நாங்கள் மீண்டும் நேர்களை இணைப்பதில்லை. ஆனால் வாகிசன் ஒரு கருத்தோடு வந்திருக்கின்றார் நினைக்கின்றேன். அவரோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வணக்கம். வணக்கம் வாகிசன். சரி, எனவே நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம்.